குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். KPY சாரா, விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோர் கண்காட்சி. இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். என்னையா நடக்குதுங்க அந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நான் ஆனந்தலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியில் ஃபர்ஸ்ட் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு ரொம்பவே பதைக்கிற ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த காட்சியை யாராலையும் காணொலியாக பார்க்கக்கூட முடியல அப்படின்னே சொல்லலாம். சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே பூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி எல்லாரும் தங்களுடைய டேலண்ட்ஸ் எந்த அளவுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காங்களோ அதே மாதிரி சிலரோட ஹிடன் ஃபேஸஸ், அதாவது கொடூரமான ஃபேஸஸ் எல்லாமே வெளியில் வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு வீடியோ தான் ஒரு 80 வயசு மதிக்கத்தக்க மூதாட்டியை அவங்களுடைய மருமகள் தரமாரியாக தாக்குன ஒரு வீடியோ. ஸோ இந்த சம்பவம் கேரளாவில் நடந்திருக்கு. கேரளா கொல்லம் பகுதியை சேர்ந்த மஞ்சுமோல் அப்படின்றவங்க ஒரு பள்ளி ஆசிரியை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பள்ளி ஆசிரியை செய்யக்கூடியது விஷயமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க செஞ்ச விஷயம் வந்து ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க வீட்டில் எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மஞ்சுமோல் அவங்களுடைய 2 குழந்தைகள், சிறு வயது குழந்தைகள் இருக்கிறாங்க. அதே ஹாலில் 80 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி அவங்க மாமியார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாமியாரை பயங்கரமாக தாக்கி கீழே தள்ளி விட்டு ரொம்பவே அநாகரிகமான முறையில் பேசுறதாகட்டும், அவங்க முன்னாடி நடந்துக்கிறதாகட்டும், இந்த விஷயங்கள்லாம் மஞ்சுமோல் பண்ணியிருக்கிறாங்க. இதை யாரோ வீடியோ எடுத்திருக்கிறாங்க. வீடியோ எடுத்தவர் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு நபர் எடுத்த மாதிரி தான் தெரியுது. எடுத்தது அவருடைய கணவரா அப்படின்றது தெரியல. விசாரணை நடத்தப்படும் பொழுது அவர் கணவருக்கும் இந்த மாதிரி பலவிதமான அடி உதை இந்த சம்பவங்கள்லாம் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கிறதா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்றாங்க. ஸோ இதை போலீசார் விசாரணையில் எடுக்கும் பொழுது நீதிமன்ற காவலின் பேரில் 14 நாட்கள் சிறையில் அடிக்க சொல்லி மஞ்சுமோருக்கு தண்டனை விதித்திருக்காங்க. ஸோ இந்த தண்டனையானது கருணாகப்பள்ளியில் ஏற்றப்பட்டிருக்கு. ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ், வயதில் மூத்தவங்க, இவங்க எல்லாரும் எப்படி நடத்தணும் அப்படின்றத பலவிதமான ரீல்ஸில் பலவிதமான கொண்டாட்டங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்க மத்தியில் இந்த மாதிரி சிலரோட உண்மை முகங்கள் வெளிவரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெண்கள் பிரெக்னன்சிக்காக பலவிதமான போராட்டங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிற மத்தியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய டாக்டர்ஸே அந்த பெண்களை டெலிவரி டைமிங்கில் அதிகமாக கொடுமைப்படுத்துறதா பல விதமான விஷயங்கள், சர்ச்சைகள் வெளியில் வந்துட்டு இருக்கு. முன்பு காலத்துலேருந்தே இது நடந்துட்டு இருக்கு. ஆனால் யாரும் வெளியில் சொல்லலை. இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றது தான் சிலரோட கருத்துக்களாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ டெலிவரி வார்டில் பிரசவத்துக்காக வழியில் அந்த பெண்மணி துடிச்சிட்டு இருக்கும் பொழுது பல டாக்டர்கள் அந்த பெண்மணிகளை அடிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு முன்பு காலத்துலேருந்தே வந்துட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டை ரொம்பவே வலுவாக வைக்கிறாங்க பல்லவி அப்படின்றவங்க. பிரபு மற்றும் பல்லவி 2 பேரும் கப்பிள்ஸா இருக்கிறாங்க. ஈரோட்ல இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல்லவி தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு தான் தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவும் 2வது பிரசவத்துக்காக ஈரோட்ல இருக்கக்கூடிய GHல அட்மிட் ஆயிருந்ததாகவும் சொல்றாங்க. சோ அந்த தருணத்துல அவங்க பிரசவ வழியில துடிக்கும் பொழுது டாக்டர்ஸ் எல்லாரும் இதெல்லாம் உனக்கு ஃபர்ஸ்ட் பிரசவமா, எதுக்காக நீ இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே அடிச்சு துன்புறுத்தினதா சொல்லப்படுது. அண்ட் பனிக்கூட உடஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல நீ இதை கிளீன் பண்ணு, நீ அதை கிளீன் பண்ணுன்னு பல்லவி மற்றும் அவங்க கூட இருந்தவங்களை வந்து இவங்க வேலை ஏவி இருக்கிறதா சொல்றாங்க. சோ பல்லவி கொடுத்த வாக்குமூலத்துல அங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய நர்ஸ் ஆகட்டும் இல்ல சர்வன்ஸா இருக்கட்டும், அவங்க எதுக்காக இருக்கிறாங்க, நாங்க இந்த வழியில இருந்துட்டு நாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்றது வைக்கிறது எல்லாம் நாங்க தான் பண்ணணுமா, பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த வலி தெரிஞ்ச ஒரு டாக்டர் இப்படி பண்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா அந்த டாக்டர் ஜென்னா இருந்தா கூட பரவாயில்ல, லேடி டாக்டரா இருக்கிறது தான் இன்னுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து பல பெண்களும் அவங்க தரப்பு கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது நாங்க எல்லாரும் சொல்ல பயந்த விஷயம், இந்த விஷயத்த பல்லவி ரொம்பவே ஸ்ட்ராங்கா போல்டா வெளியில சொல்லியிருக்கிறாங்க. இது எங்களுக்கும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு பல பெண்கள் வரிசையில வந்து நின்றுருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எனக்கு சுகப்பிரசவம் நடக்கக்கூடியது தான், ஆனால் இவங்க வலுக்கட்டாயமாக சிசேரியன் பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்து எனக்கு சிசேரியன் பண்ணால் பரவாயில்ல, பட் ஒரு அவசரமாக எந்த ஒரு காரணமே இல்லாமல் இங்கே சிசேரியன் பண்ணதுக்கான காரணம் என்ன, அதுக்கான பதில் எனக்கு வேணும், அண்ட் அவங்க அடித்ததுக்கான நீதியும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி வலுக்கட்டாயமாக போலீஸார் முன்னாடி நின்றுருக்காங்க. அண்ட் இதோட நிறுத்தாமல் பல்லவி ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வார்டுக்கு ஷிஃப்ட் ஆகும் பொழுது ஆண் குழந்தையா இருந்தால் 1000 ரூபாயும் பெண் குழந்தையா இருந்தால் 500 ரூபாயும் கேட்குறதா அங்கே உள்ள சர்வெண்ட் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுது. அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வார்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற சர்வன்ஸுமே காசு கேட்குறதா சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் எதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம், இதுக்கு நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸே போயிருப்போமே. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தொட்டதுக்கு எல்லாமே எல்லா சர்வன்ஸும் காசு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்தே எங்களோட காசு எல்லாமே கரைஞ்சு போகுது அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்கிறாங்க பல்லவி. இந்த எல்லா விஷயமும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, அவங்க வாக்குமூலம் கொடுத்த அந்த வளாகத்தில் ஒரு பெண்மணி, அவங்க எந்த ஆஃபீஸர் அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல, உங்களுக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுக்குறேன், அவங்க செஞ்ச விஷயங்களுக்காக மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன், இனி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்காம நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. 3வது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே திடுக்கிடும் தகவலாக தான் இருந்தது. ஒரு
தாயால இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியை நமக்குள்ள எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த 27 வயதுடைய வெங்கடேஷ பெருமாள் அப்படின்றவர் பெங்களூர்ல ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி 23 வயதான ஜோதிகா அப்படின்றவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்கிறாரு. இவங்களுக்கு இசை தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசுல ஒரு மகன் இருக்கிறான். இந்த தம்பதிகளுக்கு இடையில அடிக்கடி வாக்குவாதங்கள், சண்டைகள் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 3 வருட காதலுக்கு பின்னாடி திருமணம் முடிச்சு ரொம்ப சந்தோஷமாவே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்த நேரத்துல எதனால இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் அவங்களுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்ததாகவும், ஒரு நாள் அதற்கான காரணமா தன்னோட மனைவி மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு வெங்கடேஷ பெருமாள். அவங்க தன்னுடைய மனைவி மேல அவர் வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, புதுக்கோட்டையை சேர்ந்த பரத் அப்படின்றவங்களோட ஜோதிகாவுக்கு FBல, அதாவது ஃபேஸ்புக்ல பழக்கமாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பா போயிட்டு இருந்த அந்த பழக்கம் காதலா மாற பெங்களூருக்கு அடிக்கடி ஜோதிகாவை பார்க்கறதுக்காக பரத் வந்து போயிருந்திருக்கிறாரு. இந்த விஷயம் தெரிய வந்து வெங்கடேஷ பெருமாள் ஜோதிகாவை கண்டிச்சிருக்காங்க. ஆனாலும் ஜோதிகா இந்த பழக்கத்தை கட் பண்ண மாதிரி எந்த ஒரு விஷயமும் வெங்கடேஷ பெருமாளுக்கு போய் சேரவே இல்லை. தொடர்ந்து இந்த விஷயம் பண்ணிட்டே வர வெங்கடேஷ பெருமாள் கோவப்பட்டு தன்னுடைய மகனை தூக்கிக்கிட்டு சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. ஜோதிகாவும் தன்னுடைய கள்ள காதலனான பரத்தோட தலைமறைவும் ஆயிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் ஒரு சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கு. இனிமே இந்த லைஃப்ல நமக்கு தன்னுடைய மகன் மட்டும் போதும் அப்படின்ற முடிவெடுத்து வெங்கடேஷ பெருமாள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, திடீர்னு ஒரு நாள் நைட்டு 10 மணி அளவுல ஜோதிகா திரும்பி வராங்க ஊருக்கு. வந்து மகனை என் கண்ணில் காட்டுங்க, நான் செஞ்ச தவறை உணர்ந்துட்டேன், நான் திருந்தி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ பெருமாள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவரும் மனசு இறங்கி சரி அப்படின்னு அன்றைய நைட் தன்னுடைய மகனோட தன் மனைவி ஜோதிகாவரை தங்க வச்சிருக்காங்க. மார்னிங் எழுந்து பார்க்கும் பொழுது மகனையும் காணும், மனைவியும் காணும். சுத்தி எல்லா பக்கமும் தேடி இருக்கிறாங்க, 2 பேரையும் கண்டுபிடிக்க முடியல. அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு வெங்கடேஷ பெருமாள். போலீசார் அக்கம் பக்கத்துல தேடி பார்க்கும் பொழுது இழுப்பூர் பொன்குளத்துல அந்த குழந்தையோட சடலம் மிதக்கிறதா கேள்விப்படுறாங்க. அலறி அடிச்சுட்டு வெங்கடேஷ பெருமாள் அந்த இடத்துக்கு ஓடி போறாரு. போய் அந்த குழந்தை தன்னோட குழந்தை தான் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ இது விஷயமா ஜோதிகா கிட்ட விசாரணை நடத்துறாங்க. தான் நைட்டு குழந்தையோட தூங்கிட்டு இருந்ததாகவும், காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது குழந்தைய குழந்தை தவழ்ந்து தன்னால போய் விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முன்னுக்கு பின் முரணா தன்னுடைய கணவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு முதல்ல தன்னுடைய அக்காவை தான் கல்யாணம் பண்ணதாகவும், அக்கா இறந்துட்டாங்க, அக்காவுக்கும் அவருக்கும் பிறந்த குழந்தை தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விசாரணை எல்லாம் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க அக்கா இன்னும் இறந்து போகல அப்படின்ற மாதிரியான விஷயமும் திடுக்கிடும் விதமா வெளியில வந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் நடந்திருக்கு, குழந்தைய கொல்றதுக்காக தான் ஜோதிகா திரும்பி வந்தாங்களா, எதுக்காக இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்றது ஒரு பெரிய மர்மமாவே இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. வெங்கடேஷ பெருமாள் கூறுவது என்னவோ, என் குழந்தை என் கூடயே சந்தோஷமா வளர்ந்துருக்கவா செய்யும், நாங்க யார் வம்புக்கும் போகல, வேணான்னு தனியா வந்த நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்திருப்போம், மறுபடியும் வந்து எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விபரீத செயலை செய்யணும்னு எனக்கு தெரியல, என் குழந்தை இறந்ததுக்கான நீதி வேணும், என் குழந்தை இறந்ததுக்கு யார் காரணமோ அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா வேணும் அப்படின்னு ரொம்பவே அழுத்தமா சொல்லியிருக்கிறாரு. ஸோ குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக போலீஸாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் நிஜமாவே என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வரும். ஸோ அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் வெங்கடேஷ பெருமாளுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா அப்படின்றத போலீஸார் தான் முடிவு பண்ணணும். ஸோ ஒரு தாயால ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுமா அப்படின்றது ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய இந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயங்களும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் வரும். ஒவ்வொரு நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயங்களும் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எந்த இடத்துலையுமே இது குறைஞ்ச மாதிரியான பாடும் இல்லை. சட்டங்கள் எல்லா இடத்துலையுமே சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு சில கேள்விக்குறியாக தான் கொண்டு போய் முடிக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரணமாக இருந்தாலும் ஒரு சிலரால் பார்த்துட்டு கடந்து போக மட்டும்தான் முடியுது. உங்களுடைய ஆதங்கங்கள் இந்த விஷயங்கள் பற்றி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சி மூலிமா நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். KPY சாரா, விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோர் கண்காட்சி. இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். நமிதா மாரிமுத்து பாம்பர்த்தி என்னுடைய நானி. அவங்க தான் என்றைக்குமே என்னுடைய பேக் போன். நேஷ்னல் ஃபஸ்ட்டு போகிற, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போகிறேன்னு சொன்னேன். இல்லைம்மா, உனக்கு கண்டிப்பாக அந்த திறமை இருக்குது, நீ தான் அதை வளர்த்துக்கணும். என்னுடைய க்ரௌனுக்கு பின்னாடி அவங்களும் என்னுடைய அம்மாவும் தான் முக்கியமான காரணமாக நான் கருதுறேன். ஒன் ஆஃப் கோல் அந்த ஐட்டம் டான்ஸர், பெரிய ஐட்டம் டான்ஸர் ஆகணும். ப்ளஸ் வந்து ஐட்டம் டான்ஸரும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பொண்ணு ரோலில் வந்து நிறைய முக்கியமான கேரக்டர்ஸில் நடிக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை இருக்குது. ஆக்சுவலி வந்து இப்போ நான் மிஸ் யூனிவர்ஸ் போகும்போது யாருக்கும் அவ்வளோவா பப்ளிஷ் ஆகலை. ஸ்பான்சர்ஷிப் எனக்கு சரியாக கிடைக்கல கவர்மெண்ட் மூலிமா. அடுத்த வாட்டி இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட் இதே மாதிரி போகும்போது கண்டிப்பாக வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணணும்னு நான் இப்பயும்
இன்னும் நான் இதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறமே பின்னாடி பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்கு. அதுக்கு அதுபட எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கேன். பட் யார் என்ன பேசினாலும் நம்ம க்ரௌன் வாங்கின க்ரௌன் இறங்க போறது கிடையாது.